நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீடு வாங்க தேவையான அளவுக்கு நகை கிடைச்சிருச்சு. என் பொண்டாட்டி கிளம்புறப்பவே சொன்னான், நல்ல தட்டுமுட்டு சாமான்லாம் வேணியா, எதையாவது பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு வான்னு. இங்கே பார்த்தா எல்லாம் உடைக்கிற பொருளாகவே இருக்கே. இதை எடுத்துட்டு போனாலும் 10 பைசாவுக்கு தேராதே. உனக்கு எத்தனை தடவை சொல்றது, ஏதாவது பொழப்புக்கு போகும்போது தான் உனக்கு எதையாச்சும் கொடுத்தா நைட்டு தூங்கிடுவேன்னு. தூங்குனா நம்ம 2 பேருக்குமே நல்லதில்லை. அதனால தான் சொல்கிறேன், செத்த நேரம் அமைதியா இரு. பொழப்ப முடிச்சுட்டு வெளியே போகும்போது நல்ல கடையில் பிரியாணி வாங்கி தரேன். ஏன்னா இது பணக்கார பயப்புள்ள வீடு. பணத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் தொடச்சி வச்சிருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், அமைதியா தூங்கு ராஜா. ஐயாவை பொழப்ப பார்க்க விடு. பொழப்பு பார்க்கட்டுமா? சரி சரி. நீ சொன்ன கேட்க மாட்டியே. இந்த பார்ப்பா, இவங்க வீட்டில் காஞ்சி போன ரொட்டி தான் இருக்கும். கேட்டா அத பீஸா பர்கருமாங்க. இதே மாதிரி பணக்கார பையன் வீட்டுக்கு நம்ம எத்தனை தடவை போயிருக்கோம், உனக்கு தெரியாதா? அதான் சொல்றேன், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. கொஞ்சம் அமைதியா இரு. நீ அடங்க மாட்ட. உன் தலையெழுத்து இதுதானா, என்ன பண்ண முடியும்? பொட்டியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். இருந்தா உனக்கு இங்கே சாப்பாடு, இல்லை டூட்டி முடிஞ்சு வெளியே போகிறப்ப பிரியாணி. சரியா? ம் ம் எல்லாம் பச்சை பச்சையா வச்சிருக்கானுங்க, பிச்சைக்கார பயலுங்க. இதெல்லாம் தின்னுட்டு எப்படி வாழ்றானுன்னே தெரியலையே. இங்க பாரு, அங்க ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்கு. அதுக்குள்ள எதையாச்சும் வச்சிருந்தா அதை தின்னு புட்டு அமைதியா இருக்கணும், புலப்பாக்க ஒண்ணும். அது இல்லைனாலும் நீ அமைதியா தான் இருக்கணும். புரியுதா? வா, நம்ம போலாம். இது கொஞ்சம் ஓவரா இருக்கோ? பரவாயில்ல. கிச்சடி நல்லா தான் இருக்கும். அடி
பாத்தியா, இதுக்கு தான் சொல்றது. சாப்பிட்ட உடனே தூங்கிட்ட பாத்தியா, இதுக்கு தான் சொல்றது. பொழப்புடிகிற வரைக்கும் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு. ச்சே. ஐயோ, சாப்பிட்ட உடனே சுருக்குன்னு ஏதாச்சும் சாப்பிடணுமே. என்ன பண்ணலாம்? அன்னாசி பழம் வாயில போட்டா சுருக்குன்னு இருக்கும். இருறா, உன்னையும் வந்து கவனிக்கிறேன். வந்துடுறேன். ஏதோ சத்தம் கேக்குதே. சூப்பர் பைனாப்பிள். அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். டேய், யாருடா நீ? கத்தாத, கத்தனா குத்திடுவேன். வந்து இந்த பழத்தை வெட்டு. எனக்கு பசிக்குது. என்ன பாக்குற? ஏய் வா. சத்தம் போட்டா வா, வெட்டு வெட்டு வெட்டு. சீக்கிரம் வெட்டு. இந்த கத்தி எடுத்துக்க. இன்னும் வெட்டு வெட்டு வெட்டு. அண்ணே, அங்க காரப்பொடி இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? எதுக்கு? இல்ல, பைனாப்பிள்ல காரப்பொடி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமால. போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. நான் அங்க போற நேரமா பார்த்து நீ கத்தி வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூப்பிடலான்னு பாக்குறியா? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. வா, நீயே வந்துட்டு பேசாத. வா வாய், வா. போ. இல்ல. ஓ. ஏய், சீக்கிரம் போ. அண்ணன் நடக்கிறேன். சீக்கிரம். எப்படியாவது இவன் அசர நேரமா பார்த்து மூஞ்சில போட்டு மாட்டி விட்டுலாமா? வா வா. வா.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எடு சீக்கிரம். பெருசா விட்டு இது என்ன பேசாது. இந்தாங்கண்ணே. காரப்பொடி போட்டதா? ஓகே ஓகே, நீ ஒண்ணு சாப்பிட்டுக்க. அண்ணே, என்னம்மா? அத்தை, மாமா, யாராவது வாங்க. அத்தை, மாமா, அத்தை, பாட்டி, அக்கா, அத்தை, பிரியா, யாராவது வாங்க. பிரியா, ஐயோ, அத்தை, அண்ணி ஏதோ சத்தம் போடுறாங்க. பிரியா, அத்தை, பிரியா, மாமா, ஐயோ, யாராவது வாங்க. சீக்கிரம் வாங்க. சீதா, என்னாச்சு அண்ணி? என்னம்மா? என்னாச்சு? என்னாச்சு? என்ன விஷயம்? என்னம்மா? என்னம்மா? என்னாச்சு? வீட்டுக்குள்ள திருட வந்துட்டான். என் கண்ணுல மிளகா பொடியை போட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிட்டான். என்னன்னு போய் ரவி, பாருங்கப்பா. போய் பாருங்க. பாருங்க. போங்க. போய் பாருங்க, போங்கடா. போய் பாருங்கடா. நீயும் ஏய், போய் நீ போய் பாருடா. பாரு. நீ போய் பாரு. சரி. போ போ போ. என்னம்மா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல அத்தை, எனக்கு ஒண்ணும் ஆகல. முதல்ல அவனை பிடிக்கணும். போயிருக்காங்கல்ல? என்னெல்லாம் திருடி இருக்கான்னு தெரியலையே. இரு, போயிருக்காங்கல்ல, பயப்படாத. ஐயோ சீதா, காட்டு. இல்ல பாட்டி, ஒண்ணும் இல்ல. ஐயோ, என்ன சத்தம் இங்க? என்ன சுமித்ரா, என்ன சத்தம்? வீட்டுக்குள்ள திருட வந்திருக்கான். சீதா பார்த்து எங்களை எல்லாம் கூப்பிட்டா. நாங்க வரத்துக்குள்ள ஓடி போயிட்டான். என்னது, வீட்டுக்குள்ள திருட வந்தானா? அது எப்படி? பிரியா கதவு மூட மறந்துட்டாளா? இல்ல சித்ரா, நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டாளே. மூஞ்சிலாம் ஒரே எரிச்சலா இருக்கே. ஐயோ, கண்ணெல்லாம் முளைப்படி போட்டாலே. எங்க போறதுன்னு தெரியலையே. குத்து மதிப்பா போவோம். எல்லாரும் இங்க வாங்க, திருட மாட்டிக்கிட்டான். ரவி, புடி. டேய், பயலே. அவன விடாதீங்க. மாட்டிட்டானா? புடி, நான் விடாதீங்க. அவனா புடி. அங்க கொண்டு போங்க. போங்க. அவன கூட்டு போங்க. கூட்டு போங்க. புடி. புடி அவன. சும்மா விடு. போ. உள்ள கூட்டு போ. போ. போ.
என்ன இது? எல்லா நகையும் இருக்கு. ஆனா ராம் கல்பனாவுக்கு கொடுத்த நெக்லஸ் மட்டும் காணோம். கல்பனாவோட நெக்லஸ் எங்க போச்சு? ராம், எல்லா நகையும் இருக்கு. ஆனா கல்பனாவுக்கு நீ வாங்கி கொடுத்த நகையை மட்டும் காணோம். இவனை நல்லா அடிச்சு கேளுங்க. அடிடா. சொல்றேன் இல்லையா? டேய் விடாதீங்க. சொல்றா, நகை எங்க வச்சிருக்க? அண்ணே அண்ணே சத்தியமா சொல்றேனே, நான் நகையெல்லாம் எதுவும் எடுக்கலண்ணே. பொய் சொன்ன. நான் எடுக்கலண்ணே. சொன்ன கேளுங்கண்ணே. சொல்றா. அண்ணே எடுத்தேன். எங்க வச்ச? அண்ணே 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 சாப்பாடு போட்டு தானே சாப்பிட்டேன். டேய் பொய் சொல்லாத. அண்ணே உன்னை சொல்ல அந்த இடத்த விட்டு நகர முடியாதுடா. எனக்கு எல்லாம் உலாப்படி போட்டாங்கண்ணே. என்ன நம்புங்கண்ணே. நான் எடுக்கலண்ணே. நல்லா அடிங்கண்ணா. நான் எடுக்கவே இல்லைண்ணே. அடிக்காதீங்க. ரவி, போலீஸ் போன் பண்றா. இவன் மட்டும் தான் வந்திருக்கானா இல்ல இவன் கூட வேற யாராவது வந்திருக்காங்களா தெரிஞ்சுக்கணும். சரிண்ணா. அண்ணே அண்ணே இல்லண்ணே, நான் எடுக்கவே இல்லண்ணே. டேய் நீ எப்படிடா உள்ள வந்த? சொல்றா, எப்படி உள்ள வந்த? சொல்றா. இப்படி சொல்லல செத்த. டேய் சொல்றா. அண்ணே சொல்லு. எப்படி உள்ள வந்த? விட்டுருங்கண்ணே. சொல்றா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்படிடா உள்ள வந்த? சொல்றா. பூட்டை வீட்டுக்குள்ள எப்படி வந்த? சொல்லு. சொல்றியா இல்லையா? சொல்றா. அத நான் சொல்றேன். டேய், மொட்டை மாடி வழியா தானே வந்த? அட பாவி, சொல்லுடா. ஆமாமா. மொட்டை மாடி வழியாவா? உன் கூட வேற யாரும் வந்தா? சொல்றா. அண்ணே நான் சொல்றேன். மட்டும் தான் வந்தியா? இல்ல உன் கூட வேற யாராவது வந்தாங்களா? எத்தனை பேர் வந்தீங்க? சொல்றா. செத்த தொலை பாருடா. போதும் விடுப்பா. அதான் போலீஸ் வராங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. சிவனா. டேய் போலீஸ் போன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேனா. இப்ப வந்துருவாங்க. அது வரைக்கும் அந்த ரூம்ல போட்டு அடைச்சு வைங்க. சரிப்பா. வாடா. டேய் வா. எந்திரடா. எந்திரடா. டேய் எந்திரடா. வாடா. போ. போடா. தைரியம்டா. வாடா. நல்லா ஸ்டேஷன்ல வச்சு டாட கட்டணும்டா. சித்ரா, இத்தனை வருஷத்துல நம்ம வீட்டுக்கு திருட வந்ததே கிடையாது. அதான் 24 hours வீட்டை சுத்தி செக்யூரிட்டி இருக்காங்க. அப்புறம் எப்படி? தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா கதவையும் பூட்டிட்டு தூங்க மாட்டீங்களா? இவ ஒரு பயந்தாங்குழி. திருட வந்திருக்கான். எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிடாம அவனுக்கு பழத்தை வெட்டி கொடுத்திருக்கா. இல்ல அத்தை, அவ என்ன கத்திய காட்டி மிரட்டினா. அண்ணி, அப்புறம் எப்படி திருட முகத்துல மிளகா பொடி தூவுனீங்க? அன்னாசி பழத்துல கொஞ்சம் மிளகா பொடியை போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். அவனும் சரின்னு எடுத்துட்டு வர சொன்னான். நான் எடுத்துட்டு வந்து மிளகா பொடி போட்டு தர மாதிரி அப்படியே அவன் முகத்துல வீசிட்டேன். பரவாயில்லம்மா, ரொம்ப சமயோசித்த புத்தியோட நடந்துட்டு இருக்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். உன்னை ரொம்ப பாராட்டுறேம்மா. சீதா, இப்படித்தான் அன்னைக்கு கூட பாம்பு கிட்ட இருந்து ராம காப்பாத்தின.
அண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு வந்து திருடனை பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் அண்ணி. சீதா, ஒன்னு மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சதுக்கு நாங்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். சரி சீதா, காலையில இருந்து நீ நிறைய வேலையை பார்த்திருப்ப. நீ போய் தூங்கு. போலீஸ் வருவாங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். அப்பா, போலீஸ்காரங்க வர வரைக்கும் எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாண்டா, அதான் சரி. நான் எதுக்கும் கமிஷனர் கிட்ட பேசுறேன். சொல்லு, நம்பர் சொல்லு. வேண்டாம்ப்பா, எஸ்ஐ 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ரவி, வீட்ல இவ்ளோ நடக்குது, பிரியாவை காணோம். காலையில இருந்து வேலை பார்த்த அசதியில தூங்கிட்டு இருக்கா சித்தி.